ஹே காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். முடிந்தால் எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லிக் கொள்ளுங்கள். இனி நம்ம மங்கு பாய் ஃபாக்ஸி ராணி அப்படின்ற ஒரு வித்தியாசமான கதையை தான் பார்க்க போறோம். இங்க ராஜேஷ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க. அவருக்கு 3 நண்பர்கள் உயிருக்கு உயிரா பழகிட்டு இருப்பாரு. ஆனா அந்த 3 பேருமே ஒரு கடத்துல கமிட் ஆக இவரு ஒரு தனிமைக்கு போறாரு. அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனா இவருக்கு தொப்பை இருக்கிற ஒரே காரணத்துக்காக பல பெண்கள் இவரை நிராகரிக்கிறாங்க. ஏலே, தொப்பெல்லாம் ஒரு ரீசனாயா அப்படின்ற மாதிரி ஹீரோக்குமே இது ஒன்னும் புரியலைங்க. அப்பதான் ஒரு கடத்துல ஆன்லைன்ல இவர் ஒரு பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஆன்லைன்ல காதலிச்ச அந்த பொண்ணு பாக்குறதுக்கு கொஞ்சம் குண்டா இருக்காங்க. இது தெரியாம திருமணத்துல முடிகிற இவங்க உறவு என்ன ஆகுது? தொப்பை இருக்கிற ஹீரோ குண்டா இருக்கிற நம்ம ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு வித்தியாசமான காதல் கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். அந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாம பாக்குறீங்கன்னா முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ராஜேஷ் அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இந்த ராஜேஷ் ஒரு கிராமத்துல வாழ்வாரு. ஒரு நாடகத்திலயும் நடிப்பாரு. கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம் தாங்க. ராஜேஷுக்கு அம்மா இல்ல, அவருக்கு ஒரு அப்பா மட்டும் தான் இருப்பாரு. அதை தாண்டி அவருக்கு உலகம்னு சொன்னா அவர் ஏரியால இருக்கிற அவருடைய நண்பர்கள் தாங்க. அப்படி ராஜேஷுக்கு சுனில், சதீஷ், வரதான்னு சொல்லி 3 நண்பர்கள் இருப்பாங்க. அவரு என்ன பண்ணாலும் சரிங்க. சின்ன வயசுல இருந்து டியூஷன் போனதுல இருந்து பள்ளிக்கூடம் போனதுல இருந்து கட்டடிச்சு படம் பார்த்து சைட் அடிச்சு இது எல்லாத்துக்குமே பக்கத்துல இருந்தது இந்த 3 நண்பர்கள் தான். அதுல முக்கியமா சுனில் அப்படின்ற ஒருத்தர் இருக்காருங்க. அவரு நம்ம ராஜேஷுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாரு. ஒரு நாள் நம்ம ராஜேஷும் அவருடைய நண்பன் சுனிலோட வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லி இவங்க 4 பேரை சந்திச்சு அங்க லைட்டா சரக்க போட்டுட்டு லூடோலாம் விளையாடிக்கிட்டு இருக்க அப்பதான் ஒரு புரியாத புதிர் நம்ம ராஜேஷோட வாழ்க்கையில சந்திக்கிறாரு. சுனிலை தவிர்த்து அங்க சதீஷ், வரதான்னு சொல்லி 2 நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அந்த 2 பேருமே போனை எடுத்துக்கிட்டு ஓரமா போறாங்க. ஒருத்தர் வெளியில வராண்டால உட்காந்து ரொம்ப நேரம் போன் பேசிக்கிட்டே இருக்கான். இன்னொருத்தன் போனை எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்குள்ள போயிட்டு 2 மணி நேரம் ஆகிய வெளியே வர மாட்டான். இதை பாக்குற ராஜேஷுக்கோ ஒன்னும் புரியல. ஏண்டா சுனில, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி இங்க வர சொன்னா இவனுக்கு என்னடா உள்ள தனியா கடலை போட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த சுனிலுமே அவனுங்க எல்லாம் காதலிக்க ஆரம்பிச்சுட்டானுங்கடா. காதலிச்சா எல்லாரும் மாறிடுவாங்க. அவன் பாத்ரூம்ல உட்காந்து வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் 2 மணி நேரம் ஆக்குறான். டே ராஜேஷ், எல்லாரும் நம்மள மாதிரி மொட்டை பசங்களா இருப்பாங்களா என்ன? நம்மளும் சீக்கிரமா எதனா ஒரு பொண்ணை காதலிக்கணும் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. இது நம்ம ராஜேஷுக்கும் ஒரு மாதிரி ஆகுதுங்க. பட் இருந்தும் நம்ம ராஜேஷ் இருக்கார்ல ஹீரோ, அவருக்கு இந்த காதல் மேல எல்லாம் பெருசா நம்பிக்கை இருக்காது. அவங்க ஏரியால இருக்கிற ஒரு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு ராஜேஷ் இந்த நாடகத்துல எல்லாம் பார்த்துட்டு அவங்க காதலிக்கிறதா சொல்லி நம்ம ஹீரோ கிட்டயே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பாக்கிறதுக்கு கொஞ்சம் குண்டாகி இருக்கிறதா சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள நிராகரிச்சிருவாரு. இப்படியான ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோக்கு அன்னைக்கு பிறந்த நாள் வருதுங்க. ராஜேஷுக்கு எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்றதுனால காலையிலேயே குளிச்சுட்டு கிளம்பி எப்பவுமே பர்த்டே ஆனா இவங்க படத்துக்கு போவாங்க. அப்போதைக்கு இருந்தா ஃப்ரைட் ரைஸ் கடையில உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க. சோ அதுக்கும் இவரு காலையில வேகமா எழுந்து கிளம்புறாரு. 9 மணி ஆகியும் தன்னுடைய எந்த நண்பர்களும் கால் கூட பண்ணி விஷ் பண்ணலன்னு சொல்லி சரி மறந்துருப்பாங்க, நம்மளே கால் பண்ணி பர்த்டேக்கு வெளியே கூப்பிடுவோம்னு சொல்லி கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா யாருமே, அதாவது அந்த சுனில், சதீஷ், வரதா 3 பேருமே போனை எடுக்க மாட்டாங்க. இது நம்ம ஹீரோக்குமே ஒன்னும் புரியலைங்க. நம்ம பர்த்டேவை கூட இவனுங்க மறந்துட்டானுங்களே, நம்ம போனை எடுக்காம அவங்க காதலி தான் முக்கியம்னு சொல்லி அவங்க கூட போயிட்டாங்களா? அப்படி உடஞ்சு போய் தான் வீட்டு வாசல்லையே நைட்டு வரைக்கும் நம்ம ராஜேஷ் உட்கார்றாரு. அப்பதான் போன பிறந்த நாள்ல ராத்திரி 12 மணிக்கு தன்னோட 3 ஃப்ரெண்ட்ஸும் கேக் வெட்டி இவருக்கு ஊட்டி விட்டதெல்லாம் ஞாபகம் வருதுங்க. அதை நினைச்சு பார்த்து இப்போ கண்ணீர் வடிக்கிறாரு. இப்ப ராத்திரி 9 மணிக்கு என்னுடைய ஃப்ரெண்டு சதீஷ் வீட்டுக்கு போலான்னு சொல்லி அவன் வீட்டை வந்து கதவை தட்டினா அவங்க அம்மாவும் வெளியே வந்து அவன் காலையில எல்லாம் சுத்திட்டு இப்பதான்ப்பா வந்து தூங்கினா, ஏன் அவனை எழுப்பணுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த இடத்துலதான் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்தா இங்க பசங்களே மாறிடுறாங்க, நண்பர்களை விட்டுறாங்க. இதுக்கு மேல இவனுங்களை நம்ம நம்ப கூடாது. இவனுங்க நம்மளுக்கு என்ன பண்ணானுங்களோ அதுவே நம்மளும் அவனுங்களுக்கு பண்ணணும். நம்மளும் காதலிச்சு எதனா ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாரு. அடுத்த நாளே பந்தாவா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு காலேஜ் பொண்ணை ஒரு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கோம்ல, அந்த பொண்ணையும் பார்க்கலான்னு வர. ஆனா காலேஜுக்கு அந்த பொண்ணு வரல போல இருக்கு. அவங்க ஃப்ரெண்டுமே அங்க போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பா அப்படின்னு அந்த இடத்தையும் சொல்ல இப்போ ஹீரோவும் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வராருங்க. ஆனா அந்த பொண்ணு அங்க வேற ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கா. ஏமா, நீ என் பின்னாடி தானமா சுத்திக்கிட்டு இருந்த, இந்த பையன் யாருமான்ற மாதிரி கேட்க, நீ தான் என்ன வேணான்னு சொல்லிட்டல, அதான் நான் வேற ஒரு பையனோட கமிட் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போட இதுல செம்ம பல்பு வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோவாங்கிறது கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அவர் அலையாத காலேஜ் இல்ல, அலையாத ஸ்கூல் இல்ல, அப்படி எல்லா இடத்துலயும் அலைஞ்சு எங்கேயுமே ஒரு பொண்ணு கூட கிடைக்காம சோகமா சைக்கிள்ல வராரு. அப்பதான் எதிர்க்க ஒரு நண்பனையும் பாக்குறாரு. இவன் ஒரு பழைய நண்பனுங்க. எங்கடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கன்ற மாதிரி ராஜேஷ் கிட்ட அவனும் கேட்க, பொண்ணு தெரியுதானா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாரே அப்படின்ற மாதிரி சோகமா ராஜேஷும் சொல்ல, பொண்ணு வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே, இதோ இந்த பொண்ணுடைய நம்பர் கொடுக்குறேன், ராத்திரி லாட்ஜில் உனக்காக வெயிட் பண்ணுவான்னு சொல்ல நம்ம ராஜேஷும் விவரம் புரியாம லாட்ஜுக்கு
போயிடுறாரு. ஆனா அங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணு கொஞ்சம் வேற மாதிரி தொழில் பண்ற பொண்ணு போல இருக்கு. அதை பார்த்து நம்ம ராஜேஷ், அட கொய்யால தப்பான அட்ரஸா கொடுத்து விடுறீங்க, இதுக்கு மேல யாருக்கிட்டயும் உதவி கேட்க முடியாது, பேசாம அப்பா கிட்டயே போய் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்க வேண்டியதான்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டயும் கேட்க அவங்க அப்பாவும் மேல கீழே பாக்குறாரு. பையன் தொப்பெல்லாம் போட்டுட்டான், இதுக்கப்புறமும் டிலே பண்ண வேணாம், திருமணத்தை பண்ணி வச்சிருவோன்ற ஒரு முடிவெடுத்து அப்படிதாங்க நம்ம ஹீரோ ராஜேஷை கூப்பிட்டுக்கிட்டு முதல்ல பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க வந்த பொண்ணையும் நம்ம ராஜேஷுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் என்னப்பா சம்மதத்தை பேசி திருமணத்தை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியும் தட்டு மாத்திக்கலான்னு வர அங்க பொண்ணுமே ஒரு நிமிஷம் நான் மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்க ராஜேஷும் அங்க கொஞ்சம் ஜாலியா போயிட்டு அப்படியே ராஜேஷ் தனியா வரப்போ இப்ப அந்த கல்யாண பொண்ணும் தயவு செஞ்சு நீங்களே உங்க வீட்டுல போய் பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல எதுக்கு என்ன காரணம், உங்க வயித்தை பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தொப்பை இருக்கு, ஏங்க இது சின்ன தொப்பை தாங்க, நான் ஜிம்முக்கு போய் குறைச்சிடுறேன், எனக்கு அது பிரச்சனை இல்ல, அப்ப என்ன பிரச்சனை, நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன், எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலைங்க, நீங்களே வீட்டுல போய் சொல்லிடுங்கன்ற மாதிரியோ சொல்ல இப்போ ஹீரோவும் அவமானப்பட்டு தன்னுடைய அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வெளியே போறாரு. இப்ப ரெண்டாவதா இன்னொரு பொண்ணு பார்க்க வராரு. அந்த பொண்ணும் ஹீரோவை தனியா கூட்டிட்டு வராங்க. அவங்களும் ஹீரோவோட வயிறு பெருசா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்னமா எல்லாருமே இதுவே சொல்றீங்களே அப்படின்னு ஹீரோ கோவப்பட, இங்க நான் உங்க வயித்தை சொல்லலைங்க, என்னோட வயித்தை சொல்றேன், ஐ மீன் நான் பிரெக்னண்டா இருக்கேன், இப்ப சொல்லுங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமானு கேட்க இது நம்ம ஹீரோவுடைய நெஞ்சில ஈட்டியே பாஞ்ச மாதிரி இருக்குங்க. அவரு அங்க இருந்து சதறி ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பார்க்காத பொண்ணே இல்லைங்க. கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான வீட்டுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்து டயர்டாகி உக்காடுறாருங்க. அப்படியான ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோக்கு அவங்க ஏரியால இன்னொரு நண்பன் இருக்கான். அவன் எந்நேரமும் போன்லயே மூழ்கி போயிருப்பான். அவனுமே வந்து இப்படி பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது, நீயும் காலத்துக்கு ஏத்த மாதிரி உன்னை அப்டேட் பண்ணிக்கணும், சோசியல் மீடியால எதனா அக்கௌண்ட் வச்சிருக்கியான்னு கேட்க என்கிட்ட இருக்கிறது சின்ன போனு, இதுல எப்படிடா நான் சோசியல் மீடியாலாம் ஓபன் பண்ணுவேன், சரிடா இந்த சின்ன போன்ல Facebook ஆச்சும் ஓபன் பண்ணலாமே, Facebook அக்கௌண்ட் ஆச்சு இருக்கான்னு கேட்க ஹீரோ இல்லன்னு சொல்றாரு. உடனே அவர் ஒரு போட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரு Facebook அக்கௌண்ட் அவரு ஓபன் பண்ணி கொடுக்குறாரு. அதுல பொண்ணு பேரு என்னெல்லாம் வருதோ எல்லா பொண்ணுங்களுக்கும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்க அதுல தாங்க ராணின்னு ஒரு பொண்ணு மட்டும் ஹீரோவுடைய ரெக்வெஸ்ட அக்செப்ட் பண்றாங்க. உள்ள போய் போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் போதோ சும்மா மாடல் ரேஞ்சுக்கு அவங்க இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு கிட்ட இவர் சாட் பண்ண ஆரம்பிக்க, எங்க என்னுடைய ரெக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க, எதுக்காக அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க என் ப்ரொஃபைல் பிக்சருக்கு லைக் போட்டீங்களா அதனால தான் அக்செப்ட் பண்ணன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டா தொடப்ப கட்ட பிஞ்சிரோன்னு சொல்ல, சரி நம்ம மெசேஜர்லயே பேசுவோன்ற மாதிரி அந்த மெசேஜர்ல இவர் அந்த சாட்டை கண்டினியூ பண்றாரு. அப்படி ஒவ்வொரு நாளும் சேட் பண்ணி ஒரு நாள் இன்னைக்கு ராத்திரி நான் உங்களுக்கு கால் பண்றேன்ற மாதிரியும் அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இவருக்கும் பெரிய சந்தோஷங்க. ராத்திரி முழுக்க சாப்பிடாம கொல்லாம அந்த போன் காலுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி ஒரு 11:30 மணிக்கு அந்த பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜர்ல கால் வருது. அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்டதும் இவருக்கு பெரிய சந்தோஷம். அவங்களுமே எங்க வீட்டுல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் கால் பண்ண, என் வாய்ஸ் கேட்கணும்னு சொன்னீங்களே இதுதான் என்னோட வாய்ஸ், சரி நான் போனை வச்சிடுறேன், இதுக்கு மேல பேசினா மாட்டிப்பன்னு சொல்லிட்டு அவங்க போனை வைக்க ஹீரோ அந்த இடத்துல சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு. அப்பதான் மனசுக்குள்ள அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸையும் நினைச்சுக்கிறாரு. இப்பதான் அவர் கனவுல ஒரு Facebookல பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு ராணிய மீட் பண்ற மாதிரியும் அவங்க அழகுல மயங்கி அசிங்கமான எனக்கு இப்படி ஒரு அழகான தேவதையா கல்யாணம் பண்ணிக்க போறோன்ற மாதிரிலாம் அவர் மனசுக்குள்ள நினைச்சுப்பாரு. ஹீரோக்கு அவரு மேலேயே ஒரு தாழ்ந்த அபிப்பிராயம் இருக்கோங்க, அதனால்தான் தன்னை அசிங்கமான பையன்ற மாதிரி நினைச்சுப்பாரு. அதனால்தான் நானும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். இப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சுனில் இருக்கான் பாத்தீங்களா, அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோக்கு கால் பண்றாங்க. என்னடா இப்பெல்லாம் உன்னை பாக்குறதே இல்ல, எங்க காலை கூட அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப ஹீரோவோ அந்த சுனில் பையனை பார்க்க வர, ஏண்டா நானாடா உங்களை பார்க்காம இருக்கேன், நீங்க தானே என்ன பார்க்க வரல, அந்த சதீஷ் வரதா பொண்ணுங்க வந்ததுல இருந்து ஃபுல்லா என்ன மறந்துட்டாங்க, என் பர்த்டேவை கூட மறந்துட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ அதனாலதான் உனக்கு கோவமா, டே ராஜேஷ் ஃபாஸ்ட் ஃபுட்ல அதிகமா சாப்பிடுறதுனால என் வயித்துல கல்லு வந்துடுச்சுடா, அதனாலதான் நான் உன்னை பார்க்க வரல, கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இப்பதான் நான் வீட்டுக்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த சுனில் சொல்றாரு. இதுல நம்ம ஹீரோவுமே துடிச்சு போக ஃப்ரெண்டு கிட்டயோ மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருதுங்க. யாரு, நம்ம ராணி தான் கால் பண்றாங்க. உடனே அந்த போனை எடுத்துக்கிட்டு ஓரமா போக அப்ப அந்த இடத்துக்கு அவருடைய இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸான அந்த சதீஷும் வரதாவும் வராங்க. என்ன எப்பவுமே நம்ம தானே போன்ல பேசிக்கிட்டு இருப்போம், இவன் ஓரமா போய் போன் பேசுறானேன்ற மாதிரி அங்க இருக்கிற சுனில் கிட்டயோ என்ன விஷயம்னு கேட்க, அதான் எனக்கும் புரியல, அவங்கிட்டயே கேட்போன்னு சொல்லி இப்ப ஹீரோவை கூப்பிட்டு ஆறாது இந்த பொண்ணு கூட பேசுறேன்ற மாதிரிலாம் கேட்க, அப்பதான் ஹீரோ Facebookல பொண்ணு பார்த்த விஷயத்தையும் அவங்க கூட தான் பேசுற விஷயத்தையும் சொல்றாரு. இதை கேட்கிற சுனிலுக்கும் பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க. டே ராஜேஷ் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், Facebookல பார்த்து வர காதெல்லாம் எங்கேயுமே நினைச்சதில்ல, அது இல்லாம Facebookல உன்கிட்ட சாட் பண்றது முதல்ல ஒரு பொண்ணானு கண்டுபிடி, ஏன்னா பொண்ணுடைய பேரை வச்சு இங்க நிறைய பசங்க சாட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதரா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இது நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்குங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு சொன்னதுல இருந்து அவர் பயந்துகிட்டே அங்க ராணியோடைய போன் கால் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ராணியுமே மெசேஜ்ல வந்து எதுக்கு என் கூட சரியா பேச மாட்டீங்கன்னு கேட்க, முதல்ல நீ ஒரு பொண்ணானே எனக்கு ஒரு பயம்
பயமா இருக்கு. நான் உன்னை ரொம்ப சின்சியரா காதலிக்கிறேன். அப்படி நீயும் என்ன காதலிக்கிறனா உண்மையாலே நீ பொண்ணுதானா உன்னுடைய போட்டோ மட்டும் ஒண்ணு செல்ஃபி எடுத்து அனுப்ப முடியுமான்னு கேட்க இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவுடைய மெசேஜ் இருக்கு. அவங்களுடைய செல்ஃபி வருதுங்க. ஆனாலும் அவரோட சந்தேகம் தீரல. உன்னோட கையில என்னோட பேரை எழுதி அதை ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப முடியுமான்னு கேக்குறாரு. அதையும் அவங்க போட்டோ எடுத்து அனுப்ப அப்பதான் அது பொண்ணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்றாரு. உன்னை போய் சந்தேகப்பட்டேனே, நீ என் வாழ்க்கையில கிடைச்ச தேவதை. உன்ன மாதிரி அழகான பொண்ணு என்ன மாதிரி பையனை காதலிக்கிறதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. பல நாட்கள் போன்லயே இவங்களுடைய காதல் தொடருதுங்க. அப்படியான ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோ ரொம்ப நாளாவே அந்த ராணி பொண்ணை மீட் பண்ணுன்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அவங்க எவ்வளவு கூப்பிட்டோம் அப்புறம் மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லி டிலே பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு கடத்துல தன்னுடைய கிராமத்துக்கும் அந்த பொண்ணு வர சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஹீரோ புது துணியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கிஃப்டையும் வாங்கிக்கிட்டு அந்த கிராமத்திலயும் வந்து இறங்க. அந்த இடத்துல கொஞ்சம் பாக்குறதுக்கு குண்டா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை நோக்கி நடந்து வராங்க. யாரா இருக்கும், இந்த ஊருக்காரங்க வராங்க போல இருக்கு அப்படின்னு ஹீரோவும் ஒதுங்கி நிக்க இப்ப அந்த பொண்ணுமே பக்கத்துல வந்து நீங்க தானே ராஜேஷ்னு சொல்ல. ஆமாங்க, நீங்க யாருங்க? ராணியோடைய ஃப்ரெண்டா? ராணி உங்களை அனுப்புனாங்களான்னு கேட்க இல்லைங்க, நான் தாங்க ராணி. நான் தான் உங்க கூட எவ்வளவு நேரம் போன்ல சேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தயங்கி சொல்றாங்க. இது ஹீரோவால சுத்தமா நம்ப முடியல. என்ன ஏமாத்துறியா? எங்க உன் மெசேஜ் எடுத்து காட்டு பாப்போம் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே போன்ல இருக்கிற அவங்க மெசேஜ் எதையும் எடுத்து காமிக்க இது இவ்வளவு குண்டான பொண்ணியா நான் எவ்வளவு நாள் காதலிச்சேன். அடி பாவி, என்ன ஏமாத்திட்டியே. Facebookல மாடல் மாதிரி போட்டோ போட்டிருந்தீங்க, அவ்வளவு ஸ்லிம்மா வெள்ளையா. அப்ப அதெல்லாம் பொய்யா? ஏன் என்ன ஏமாத்துறேன்? எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், நான் அந்த பொண்ணை தான் காதலிச்சேன்னு கேட்க அப்பதான் அங்க வந்த ராணியுமே ஒரு உண்மையை சொல்றாங்க. Facebookல நீங்க பார்த்த பொண்ணு உங்களுக்கு செல்ஃபில அனுப்பும் போதோ அந்த போட்டோல நீங்க பார்த்த பொண்ணெல்லாம் வேற யாரும் இல்ல, அவ என்னுடைய கசின் தான். அவளோட பேரு பவித்ரா. என்னோட கசின் பவித்ரா ஒரு ஹேண்டிகேப். அவளை நான் தான் முழுசா பாத்துக்கணும். அதே வகையில நான் கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனாலயே திருமண வயசு வந்தோம். இது வரைக்கும் நூத்துக்கணக்கான மாப்பிள்ளைகள் பார்த்தோம். எல்லாருமே என்னோட உருவத்தை வச்சு கேலி பண்ணியும் கிண்டல் பண்ணியும் என்ன நிராகரிச்சுட்டு போயிட்டாங்க. ஒருத்தருக்கும் என்ன பிடிக்காம இருந்தது. இதுல நான் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன். வேதனையில என்னோட வாழ்க்கையே முடிச்சுக்க போனேன். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஒரு Facebook அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணலாம். என்னோட கசினுடைய ப்ரொஃபைல் பிக்சரை யூஸ் பண்ணி ஓபன் பண்ணலான்ற மாதிரி அவங்க அங்க Facebook அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னோட கசினுடைய புகைப்படத்தை வச்சு அங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அது என்னோட கசின் தான், இதுதான் என்னோட உண்மையான உருவன்ற மாதிரி சொல்லணும்னு எவ்வளவோ நினைச்சிருக்காங்க. ஆனாலும் பயம் இவங்களை தடுத்திருக்கு. இப்போ ஒரு கடத்துல இது எல்லாம் பிரேக் ஆயிருக்கு. இது சொன்னாலும் நம்ம ஹீரோவால அதை அக்செப்ட் பண்ண முடியலைங்க. ஏமா, உன்னை நிறைய பசங்க நிராகரிச்சாங்கன்னா நான் என்ன மனமா வச்சிருக்கேன்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னாலாம் பண்ணிக்க முடியாது. அதுவும் இவ்வளவு குண்டான பொண்ணை பண்ணிக்கவே முடியாது. என்னை ஏமாத்திட்டல, இதுக்கு மேல என் மூஞ்சிலேயே நீ முழிக்க கூடாது. இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி ஹீரோவுமே ஒரு வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அங்கிருந்து கோவமா வெளியேறாரு. ஹீரோக்குமே அங்க என்ன முடிவெடுக்கிறதுன்னு ஒன்னும் புரியலைங்க. என்னதான் இங்க ராணி கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு வந்தாலும் இவ்வளவு நாள் அவரு இந்த பொண்ணு கூட தான் சேட் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்து அவருக்கு ஒரு குழப்பத்துல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் வந்து, அதாவது ஹீரோக்கு சுனில்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பால, அவங்கிட்டையும் இதை எல்லாத்தையும் சொல்லி புலம்புறாரு. அப்பதான் ஹீரோவுடைய நண்பன் அந்த சுனிலுமே நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடா, நம்ம கேங்ல இருக்க சதீஷ் வரதா ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. அவங்க காதலி எப்படி இருப்பான்னு பார்த்து காதலிக்கிறது இல்ல, அந்த பெண்களுடைய மனசை பார்த்து தான் காதலிக்கிறாங்க. அழகு அப்படின்றது மனசுக்குள்ளதான் இருக்கே தவிர உருவத்துல இல்ல. நீ நேத்து அந்த பொண்ணு கிட்ட அப்படி நடந்துட்டு வந்ததுல அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. எனக்கு புரியுது, நீ அந்த ராணின்றது இன்னொரு பொண்ணு நினைச்சுதான் காதலிச்சன்ட்டு. ஆனா அந்த பொண்ணு கிட்ட இருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்போ உன்கிட்ட நேர்ல வந்த பொண்ணு கிட்ட இருந்து தானடா. அந்த பொண்ணு உன்னை பார்த்து தான்டா காதலிச்சா. ஏன் உன்னை சொல்லலையா? நிறைய பேரு தொப்ப வச்சிருக்கவன் குண்டா இருக்கவன்ட்டு. அப்படி உன்னை எத்தனையோ பொண்ணுங்க நிராகரிக்கும் போதோ இந்த பொண்ணு இப்படி பண்ணது எனக்கு பெருசா தப்பா தெரியலடா. இந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திருமணம் பண்ணிக்கிறது தான் நல்ல ஆண்மகளுக்கான அழகுன்னு சொல்ல இதை எல்லாத்தையும் ஹீரோவுமே யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோக்கு ரெண்டு விஷயங்க. ஒண்ணு, அவரால் அந்த பொண்ணையும் மறக்க முடியல. ரெண்டாவது, தன்னுடைய நண்பர்கள் சொன்னா நம்ம ஹீரோ எப்பவுமே கன்வின்ஸ் ஆயிடுவாரு. அப்படி நம்ம நண்பன் சுனிலே எவ்வளவு சொல்றானே அந்த பொண்ணு ஃபீல் தான் பண்ணுவா போல இருக்கு அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் ஆகி இப்ப அந்த ராணி பொண்ணுக்கும் கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்ல, நேத்து உங்ககிட்ட ரொம்ப ஹர்ட் பண்ண மாதிரி பேசினதுக்கு எல்லாத்துக்குமே சாரி. அந்த நேரத்துல நான் அப்படி பேசிட்டேன். ஆனா யோசிச்சு பார்க்கும் போதோ எனக்கு இது சரியாதான் வருது. நம்ம திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிவீல் பண்றேன். இதை கேட்கிற இப்ப ராணியுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோ மேலேயும் சாஞ்சிக்கிறாங்க. ஆனா ஹீரோ ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வைக்கிறாருங்க. திருமணத்துக்கு அப்புறம் நீ எப்படின்னா ஜிம்முக்கு போய் உன்னோட உடம்ப மட்டும் குறைக்கணும்னு சொல்றாரு. அவங்களும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோ தன்னுடைய அப்பா கிட்டயும் வந்து, அப்பா நான் ராணின்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்பா, அந்த பொண்ணு பாக்கிறதுக்கு கொஞ்சம் குண்டா இருப்பா, நீதான்ப்பா பேசி திருமணம் பண்ணி வைக்கணும்னு கேட்க ஹீரோட அப்பாவும் காதலுக்கு உருவம் பெருசுலப்பா, மனசுதான் முக்கியம், நாளைக்கே சம்மதம் பேச போவோம்னு சொல்லி அடுத்த நாளே அந்த பொண்ணுடைய வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்க நம்ம ராணியும் சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்க அதை பாக்குற ஹீரோவோட அப்பாவும், என்னப்பா பொண்ணு குண்டா இருப்பான்னு சொன்ன, ஆனா இவ ரொம்ப குண்டா இருக்காளேன்னு கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பான்னு நம்ம ஹீரோ சொல்ல இப்ப அவங்க அப்பாவும் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இப்ப நல்ல தேதியும் கல்யாணத்துக்கு
குறிக்கிறாங்க. இப்ப மணமேடையிலயும் நம்ம ஹீரோ ஹீரோயின் உட்காந்துகிட்டு இருக்காங்க. தாலி எடுத்து கொடுக்கற டைம் வருதுங்க. அப்பதான் இந்த பெரிய ட்விஸ்டும் ரிவீல் ஆகுது. அதாவது இந்த ராணி இருக்காங்களா ஹீரோயின், அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க போல. அவங்களுடைய பேரு பவித்ரா. மணமேடையில இருக்கிற அந்த ராணியுடைய அம்மா அப்பாவும் அக்காக்கு தாலி கட்ட போறாங்க. இப்பவாச்சும் அந்த பவித்ராவை ரூம்ல இருந்து வெளியே வர சொல்லுன்னு சொல்ல இப்ப கட் பண்ணி அங்க இருக்கிற ஒரு ரூமை காமிக்கிறாங்க. அந்த ரூம்ல பவித்ராவையும் காமிக்கிறாங்க. அந்த பவித்ரா வேற யாரும் இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ராணி எனக்கு பவித்ரான்னு ஒரு ஹேண்டிகேப் கசின் இருந்தாங்கன்னு சொன்னாங்களே, அந்த பவித்ரா தான் அங்க நின்னுகிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்டையும் உடைக்கிறாங்க. நம்ம ராணி நம்ம ஹீரோ கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யுங்க. இந்த பவித்ரா ஒன்னும் ராணியோடைய கசின் எல்லாம் இல்ல, சொந்த தங்கச்சி. அது இல்லாம அவங்க ஹேண்டிகேப்பும் இல்ல. நம்ம ராணியோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. அந்த பையனுடைய வீட்டுல திருமணத்துக்கு அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அக்காக்கு திருமணமாகாம நம்மளால திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அக்காவோட திருமணத்துக்காகவும் பல வருஷம் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. பட் இருந்தும் நம்ம ராணி கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால அவங்கள நிறைய பசங்க பார்த்து நிராகரிச்சுட்டு போக அதுல ஒரு கடத்துல ராணி அவங்களோட வாழ்க்கையே முடிச்சுக்க போவாங்க. அப்பதான் அவங்க அக்கா ராணியா இந்த பவித்ரா சமாதானப்படுத்தி தன்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு நம்ம ராணிக்கு அவங்க தான் ஒரு Facebook அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்ண வச்சு இதுல எதனா ஒரு பையன் கூட சேட் பண்ணி அவனை லவ் பண்ண வச்சு எப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லுவாங்க. அப்படி இந்த பவித்ராக்கு உன்னோட ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு உங்க அக்காக்கு இந்த Facebook ஐடி ஓபன் பண்ணி கொடுன்ற ஐடியா கொடுத்தது யாரு தெரியுமா? அந்த பவித்ராவுடைய காதலன் தான். அந்த காதலன் யாரு தெரியுமா? நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சுனிலுங்க. அடங்கொய்யால ஆக மொத்தத்துல ஹீரோ கூட இருந்துகிட்டு அவர் ஃப்ரெண்டு சுனில் தான் இந்த எல்லா பிளானையும் பண்ணிருக்காரு. இந்த பவித்ராவை சுனிலோட வீட்டுல தான் சீக்கிரமா சுனிலுக்கு திருமணம் பண்ணணும்னு சொல்லி பிரஷர் போடுவாங்க. அவரும் பவித்ரா கிட்ட கேட்பாரு, எங்க அக்காக்கு திருமணம் ஆனுமேன்ற மாதிரி. பவித்ரா புலம்பும் போதுதான் அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி இந்த Facebook ஐடியும் ஓபன் பண்ண வச்சு இவர் வேணுமுனே தான் ஹீரோவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய மீதி இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தோட்டத்துல உட்காந்து சரக்க போட்டுட்டு போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. அதுல நம்ம ஹீரோ சோகமா ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பாரு. அப்படி அவரு பொண்ணு பார்க்கற வீட்டுக்கெல்லாம் இந்த சுனில் தான் காசு கொடுத்து ஹீரோவை எந்த பொண்ணுக்கும் பிடிக்கலன்ற மாதிரி சொல்ல வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இப்ப வீட்டுல பவித்ரா கிட்டையும் இந்த ஐடியாவெல்லாம் கொடுத்து அவங்க அக்காவை விட்டு சேட் பண்ண வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ராணியோட வலையில நம்ம ஹீரோ விழுந்திருப்பாரு. அப்புறம் ராணி இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் ஹீரோ ஃபீல் பண்றப்போ ஹீரோவோட மண்டைய கழுவி இப்ப ராணிய ஹீரோவை திருமணம் பண்ணிக்க சொல்லி இந்த சுனில் சொல்லிதான் ஹீரோ எவ்வளவு மாறி இருப்பாரு. இப்பதான் அக்காவுக்கு திருமணம் ஆகிறதும் அந்த பவித்ரா ஒளிஞ்சுக்கிட்டு அங்க பாக்க இப்ப நம்ம ராணிக்கும் நம்ம ஹீரோ ராஜேஷுக்கும் திருமணம் ஆகுதுங்க. திருமணம் ஆகி சில மாசம் கழிச்சு நம்ம ஹீரோவுடைய நண்பனும் ஹீரோ கிட்ட தயங்கி வந்து இந்த உண்மையை சொல்லிட்டு அந்த பவித்ராவை தான் திருமணம் பண்ணிக்க போறதா சொல்ல அப்ப ஹீரோ அங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணலைங்க. அவர் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு மனதான் இருக்கு. என் மனைவி ராணி ஒரு இன்னசென்ட். எங்களுக்கு திருமணமான கொஞ்ச நாள்லயே நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண இந்த எல்லா விஷயத்தையும் அவன் என்கிட்ட சொல்லிட்டா. அப்பவே நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு வகையில நான் உனக்கு நன்றி சொல்லணும். காதல் அப்படின்றது உருவத்துல இல்ல மனசுலதான் இருக்குன்றது எனக்கு நீ தான் புரிய வச்ச. அப்படி புரிய வச்சதுனால தான் இப்போ தேவதை கணக்கா ராணின்ற ஒரு அழகான பெண்ணுக்கு மனைவியா கிடைச்சிருக்கா. அவளோட நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனாலும் நீ பண்ண விஷயம் இந்த பிளான்கள் இது எல்லாமே என்னால ஏத்துக்க முடியாத ஒன்னா இருக்கு. அதனால நம்ம நட்பு பழைய மாதிரி தொடருமா கேட்டா அது எனக்குள்ள ஒரு கேள்விக்குறிதான். எனக்கு என்னோட மனைவி போதும். நீ அந்த பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்லி இப்ப அவர் ஃப்ரெண்டு சுனிலையும் தள்ளி வச்சுட்டு நம்ம ஹீரோ அவரோட மனைவியான அந்த ராணி கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இந்த படத்தோட கதை முடியுதுங்க. சோ இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல யாரு மேல தப்பு யாரு மேல நியாயம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, விவாதிப்போம். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.